ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பைசியான சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு பவுலில் 1/4 கிலோ சிக்கனை நல்லா கழுவி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து எல்லோ கார்ன்ஃப்ளவர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட் கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1.5 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் 1.5 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு காரமான சில்லி பவுடரும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர். இது கூட 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் அண்டு ஒரு எக்கை பிரேக் ஓப்பன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் இதை நல்லா ரெஸ்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு இது ஊறிடும். சாப்பிடும்போது நல்லா காரமாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உள்ளாரெல்லாம் வந்து வெந்திருக்காது, வெளியில் மட்டும் நல்லா மொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி அழகாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதெல்லாம் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா மீன்வையில் நான் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி சுட வச்சுருக்கேன். நல்லா தண்ணி இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரோல் பாயில் ஆகி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் நான் ரைஸ்லேயே ஆட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த ரைஸை நல்லா குக் பண்ணிக்கலாம். 100% அப்படியே குக் பண்ணிடாதீங்க, ஒரு 90% குக் ஆனாலே போதும். இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா சாதத்தை நம்ம நல்லா வடிச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் வடிச்சிட்டு லைட்டாக மேலே வந்து ஆயில் ட்ரிசில் பண்ணி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இதில் 3 எக்கை வந்து பிரேக் ஓப்பன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன், 3 எக் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது 3 எக்ஸையுமே பிரேக் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து இந்த மாதிரி பிரட்டி எடுத்து வச்சிடலாம் ஒரு தட்டில் ஓரமாக. ரொம்ப அதிகமாக வேக விட்டுறாதீங்க, கொஞ்சம் அப்படியே அந்த குழன்னு அந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸில் ஆட் பண்ணும்போது அப்போ கொஞ்சம் வந்து இது வதங்கிடும். அதனால் இப்போது ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்கிற கார்லிக் ஆட் பண்ணி நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் பொரிய விடலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் கலர் பார்ட் இருக்கு இல்லையா, அதையும் நறுக்கி வச்சுருக்கிற ஆனியன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து ப்ரிடாமினன்ட் ஆகிடும். அதனால் இப்போ இதில் நறுக்கின வெஜ்ஜீஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து கேபேஜ், கொஞ்சமாக கேரட் அண்ட் கொஞ்சமாக பீன்ஸ் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து சாட்டே பண்ணிடலாம். இது எல்லாமே மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சே சாட்டே பண்ணுங்கள். இந்த காயெலாம் வந்து வெந்திருக்கணும், அதே சமயத்தில் கிறிஸ்பாக இருக்கணும். சாகியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த ரைஸுக்கு வந்து நம்ம காரம் ஆட் பண்ணணும் அப்படின்றதுனால ஒரு 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கக்கூடிய கார்லிக் பவுடரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கார்லிக் பவுடர் உங்கள்கிட்ட இல்லைன்னா விட்டுடலாம், ஆப்ஷன் தான். இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் தரும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதிலிருந்து ரா ஸ்மெல் எல்லாம் போயிடணும். அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா கூடவே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சில்லி சிக்கன், அதை வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா எக்கை,
அதையும் வந்து இது கூடயே ஆட் பண்ணிவிட்டு இப்போது எல்லாத்தையுமே ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ரொம்ப ஹார்ஷாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் எல்லாமே உடஞ்சி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே லைட்டாக சைட்லேருந்து கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போது இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா சீக்கிரமாக வந்து அடி பிடிச்சிரும் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால. அதனால் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதில் முக்கியமாக ஃப்ளேவரிங் ஏஜென்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒயிட் பெப்பர் தான். இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பெப்பர் பவுடர் இந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் பிளாக் பெப்பர் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் உங்கள் காரத்தை பொறுத்து தான். இதுக்கு வந்து நான் பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணலை, பேபி சாப்பிட்றது அப்படின்றதுனால. இன்கேஸ் நல்லா உரப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் பச்சை மிளகா ஒரு 2-3 ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம்லாம் சாட்டே பண்ணோம் இல்லையா, அப்போவே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு லாஸ்ட்டாக சாய் சாஸ் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான உதிரியான ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான டேஸ்டியான சிக்கன் ரைஸ் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை செஞ்சும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.